புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 18. மாடு கத்தினால் திரும்பி பார்க்கிறவன் தான் அழைத்தும் திரும்பி பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினாள் செல்லத்தாயி. நிறைமாதக்காரி அழக்கூடாது என்பார்கள். புகையேறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமுறி குலுங்குகிறாள் என்பதை சுவரில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது. மாடு கன்று சரிபார்த்து ஆட்டுக்கு அகத்திக்குலை கட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார். நீயாவா வந்த தாயி? வேற விதி, சுடுகாட்டுக்கு கூட நானாத்தான் நடந்து போய் படுத்துக்கணும். அப்பேன் இருக்கேன்ல, அழுகாதம்மா. ஆத்தால பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்கா? இப்போவோ பிறகோன்னு கிடக்கா. ஒரு சிம்னி விளக்கு அழுது கொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையிலிருந்து வலியோடு கேட்டதொரு வயதான முனங்கள். பேயத்தேவர் பொழுது விழுந்துதான் குளிப்பார். உச்சியிலிருந்து பாதத்திற்கு பயணம் போகாமல் பாதத்திலிருந்து உச்சிக்கு பயணம் போவார். கொஞ்சம் வெண்ணி தண்ணி வேண்டும் அவருக்கு. அதை யார் அளாவினாலும் பிடிக்காது. அவரே அறிவார் அவர் பதம். வெந்நீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெந்நீர் கலப்பார். வழக்கை வெந்நீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதஞ்சொல்ல. தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்குள் வெப்பம் மாதிரி ஒரு இளஞ்சூடு வரும்போது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையுற்றி சோதிப்பார். ஒரு பானை வெந்நீருக்கு ஒரு சொம்பு பதம். உடனே உருமால் கோவணமாகும். வெந்நீரில் சுகங்கண்டு தன்னை மறந்து மோன நிலை தலைப்பட்டு அலுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவணம் உருவி அதையே பிழிந்து துண்டாக்கி துவட்டி கொள்வார். ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் காயப்போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரங் கடந்தார். முனங்கி கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி. அம்மிக்கல்லில் ஆறிக்கொண்டிருந்தது ஆவி பறக்கும் கேப்பை களி. மொக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா. கேப்பக்களியை அகப்பையில் அள்ளி களியின் தலைவலியை கருவாற்று சாரூற்றி கருவாடும் கத்தரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தாள் முருகாயி. செல்லத்தாயிடம் ஒரு தட்டை நீட்டி தின்னாத்தா தின்னு என்றால் பரிவோடு. 2 முறை களி வாங்கி 3 முறை சாறு வாங்கி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு. செல்லத்தாயி சொட்டு சொட்டாய் அழுதாள் சுவரில் சாய்ந்து. எனது உறவுகளுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் எனது குரலில் அனைவரும் கேட்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு நான் வாசிக்கும் விதம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.